உலைக்களம் நேயர்களுக்கு வணக்கம். இங்கே ரெண்டு விஷயத்தை பற்றி சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒன்று, துணை குடியரசுத் தலைவராக போட்டியிடுவதற்கு பிஜேபியின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிற சிபி ராதாகிருஷ்ணன் பற்றி. இன்னொன்று, தூய்மை பணியாளர்களை நிரந்தரப்படுத்துவதா வேணாமா என்பதை பற்றி ஒரு விவாதம் ஓடிட்டுருக்கு. இது ரெண்டு குறித்தும் சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒன்று, சிபி ராதாகிருஷ்ணன் பிஜேபி துணைத் தலைவராக, குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறது. இதுக்கு குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் திடீர்னு ராஜினாமா பண்ணிட்டு போனார். அது ஏன் திடீர்னு ராஜினாமா பண்ணிட்டு போனாருங்கிறத பற்றியெல்லாம் நிறையா செய்திகள் பேசப்பட்டிருக்கின்றன. நிறையா ஊகங்களும் பல செய்திகளும் பேசப்பட்டிருக்கின்றன. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, ஜெகதீப் தன்கர் மோடி, அமித்ஷா சொல்கிறத அப்படியே கேட்டுக்கிட்டு அவங்க சொல்கிறது மாதிரி செயல்படவில்லை. அவர் தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ப, தான் எடுக்கின்ற முடிவுக்கு ஏற்ப அரசியல் சட்டம் வழங்கியிருக்கின்ற உரிமைகளின் அடிப்படையில் அவர் செயல்பட முனைந்தார் என்பது தான் அவர் மேலே இருந்த கோபம். அதுக்காக அவரை வெளியேற்றுவது என்று முடிவு செய்தார்கள். வெளியேற்றுவது என்று முடிவு செய்வதற்கு முன்னாலே அவரை அவமதிக்க தொடங்கிவிட்டார்கள். ஏன்னா அவர் நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாரு, அவர் இஷ்டத்துக்கு பேசுகிறாரு என்றெல்லாம் அவர் கொஞ்ச நாளுக்கு முன்னாலேயே சில முரண்பாடுகள்லாம் தொடங்கிட்டன. அதனால் இனி ஜெகதீப் தன்கரை நம்ம ஒரு நம்பகமான அடியாளாக வைத்துக்கொள்ள முடியாது என்று முடிவு பண்ணிட்டு தான் அவரை மிரட்டி அனுப்பிவிட்டாங்க. அனுப்பிவிட்டது மட்டும் இல்லை, இப்போ ஜெகதீப் தன்கர் எங்கே இருக்கிறாரு என்பதே தெரியலேன்னு சொல்கிறாங்க. இப்போது மகாராஷ்டிராவில் இருக்க மூத்த தலைவர்களெல்லாம் கூட நாங்கள் தொடர்பு கொண்டோம், ஒன்றும் அவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரியல, ஒன்றும் அவர்கிட்ட எந்த பதிலும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் ஏதோ பயந்துக்கிட்டு ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கிறாரா, இல்லை இவங்க வெளியில் தலைகாட்ட விடாமல் பண்ணி வச்சுருக்காங்களா என்னன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா எது வேணாலும் நடக்கலாம். பிஜேபியினுடைய ஆணைக்கு அடிபணியவில்லை என்று சொன்னால் அவர்கள் எதையும் செய்வார்கள். அதனால் ஒரு கால் சோழியே முடிச்சிட்டாங்களா என்னன்னு நமக்கு தெரியல. ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, ஜெகதீப் தன்கர் ஏதாவது உண்மையை பேசிடக்கூடாது என்பதும் பிஜேபியினுடைய ஒரு நோக்கமாக இருக்கக்கூடும். அதனால் அவர் வெளியில் தலைகாட்டாமல் வச்சுருக்கிறாங்கன்னு தெரியுது நமக்கு. ஏன்னா முன்னாள் ஜம்மு காஷ்மீர் ஆளுநராக இருந்த சத்யபால் மாலிக், பின்னால் மோடியும் அமித்ஷாவும் எப்படி அந்த இராணுவ வீரர்கள் 45 பேர் கொல்லப்பட்டதில் எப்படி இவங்க மோசமாக நடந்துக்கிட்டாங்கிறத பற்றியெல்லாம் பேசியிருந்தார். அதனால் அந்த மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற கவலையும் மோடிக்கு ஏற்பட்டிருக்கலாம். சரி, ரைட்டு. பொதுவாக ஜனாதிபதியாக இருந்தாலும் துணை ஜனாதிபதியாக இருந்தாலும் இந்த ஆளுங்கட்சிக்காரர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் தான். அதனால் ஆளுங்கட்சி என்ன சொல்லுதோ அதுதான் கேட்பாங்க. அதில் ஒன்றும் பெரிய, ஆனால் குறைந்தபட்சம் அரசியல் சட்டம் என்ன சொல்லுதோ அதுக்கு விசுவாசமாக இருக்கணுங்கிற ஒரு உண்மையும் இருக்குது. அது மாதிரி பெரும்பாலும் நடந்துக்கிறது இல்லை. பிரதம மந்திரி என்ன நினைக்கிறாரோ அது செய்கிறது தான் ஜனாதிபதி, துணை ஜனாதிபதியினுடைய வேலையாக இருப்பதை நான் வரலாறு முழுவதும் பார்த்துருக்குறோம். அப்படிப்பட்ட நிலைமையில் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டிலேருந்து சிபி ராதாகிருஷ்ணன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். சிபி ராதாகிருஷ்ணனை ஏன் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க? இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் தேர்ந்தெடுத்த உடனே இராணுவ அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உடனே திமுக தலைவருக்கு கூப்பிட்டு, ஐயா, தமிழ்நாட்டிலேருந்து தான் ஒருத்தரை நாங்கள் துணை குடியரசுத் தலைவராக போட்டிருக்கோம், ஒரு தமிழனை போட்டிருக்கோம், அதனால் நீங்களாம் ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டிருக்கிறாரு. அதே போல் தமிழ்நாட்டிலேயும் சில பேர் ஆஹா, ஒரு தமிழருக்கு குடியரசு துணைத் தலைவர் வாய்ப்பு கிடச்சிருக்குது என்றெல்லாம் சந்தோஷப்படுற மாதிரி தெரியுது. அதாவது இந்த சிபி ராதாகிருஷ்ணனை ஏன் பிஜேபி தேர்ந்தெடுத்தது என்பதற்கு ரொம்ப ஆராய்ச்சியெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. இப்போ பிஜேபிக்கு ரொம்ப விசுவாசமான ஆளாக இருந்தால் மட்டும் பத்தாது. ஆர்எஸ்எஸ்னுடைய செயல் திட்டங்களை, ரவுடித்தனங்களை, கிரிமினல் குற்றங்களை துணிஞ்சு செய்யக்கூடிய ஆளாகவும் இருக்கணும். அப்போ தான் பெரிய பதவிகளுக்கு பிஜேபியில் வர முடியும் என்பதுதான் உண்மை. அதனால தான் 2000 பேருக்கு மேலே கொலை செய்த ஒரு கொலையாளியை பிரதமராக வைத்திருக்கிறார்கள். பல கொலைகளை செய்த நீதிபதியே கொலை செய்கின்ற அமித்ஷா உள்துறை அமைச்சராக வச்சுருக்கிறாங்க. அதனால் ஆர்எஸ்எஸ்ல இருந்தால் மட்டும் பத்தாது, இந்த மாதிரி கிரிமினல் நடவடிக்கைகளை துணிஞ்சு செய்கிறவங்களாக இருக்கணும். அந்த வகையில் தான் இந்த மாதிரி கொலைகளை ஈவிரக்கம் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு நபர் தான் சிபி ராதாகிருஷ்ணன். என்ன அப்படி திடீர்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. 1997 கோயம்புத்தூரில் ஒரு கலவரம் ஏற்பட்டது. அதாவது இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு கலவரம் தூண்டப்பட்டு, அதாவது செல்வராஜ்னு சொல்லி ஒரு கான்ஸ்டபிள் ஒருத்தர், அவர் அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில் அவர் கொல்லப்பட்டார்.
அந்த கொலையை மையமாக வைத்துக்கொண்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு பெரிய கலவரம் வந்து கட்டவிழ்த்து விடப்பட்டது. அதில் 18 இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்கள். இஸ்லாமியருடைய கடைகள், தொழில் நிறுவனங்கள், வர்த்தக நிறுவனங்கள் இதெல்லாம் குறி வச்சு அடித்து அங்கே இருந்த பொருள்களெல்லாம் அள்ளிட்டு போன காட்சியெல்லாம் வந்து அந்த காலத்தை நினைவுபடுத்தி பார்த்தால் தெரியும். இந்த கலவரத்தை தூண்டிவிட்டு இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை வந்து அழிப்பது, 18 இஸ்லாமியர்களை கொலை செய்வது, இதற்காக அடித்தட்டில் இருக்கக்கூடிய தலித் மக்கள், இது மாதிரி வேலை வெட்டி இல்லாமல் இருக்கக்கூடிய கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்களையெல்லாம் திரட்டி, நான் வந்து என்ன வந்தாலும் நான் வந்து பார்த்துக்கிறேன், உங்களை ஜாமீனில் எடுத்துகிறேன், நீங்கள் துணிஞ்சு செய்யுங்க என்று ஒரு பெரிய குற்றச்செயலை, ஒரு கலவரத்தை கட்டி அமைத்து அதற்காக வந்து வேலை செய்த நபர் தான் இந்த சிபி ராதாகிருஷ்ணன். இந்த சிபி ராதாகிருஷ்ணனை பற்றி என்ன சொல்கிறாங்க, ஒரு 16 வயசுலேயே ஆர்எஸ்எஸ் வந்துட்டாராம். அப்படின்னா பார்த்துங்க, இப்போ 16 வயசுலேயே கிரிமினல் நடவடிக்கைகளை தொடங்கிட்டான்னு அர்த்தம். அதுக்கு பிறகு வந்து அங்கே சோமசுந்தரம் என்கிற ஒரு இந்து முன்னணிக்காரர் வந்து கொலை செய்யப்பட்டார் கோயம்புத்தூர் 1990களில். அந்த கொலையை மையமாக வச்சுக்கிட்டு இப்போ கோயம்புத்தூரில் ஊர்வலம் நடத்தி சோமசுந்தரத்துக்கு வந்து செலவு வைக்கணும்னு சொல்லலாம் பிரச்சனை கிளப்பி, அந்த கொலையை ஒட்டி தான் சிபி ராதாகிருஷ்ணன் தன்னை வந்து கோயம்புத்தூரினுடைய பிஜேபியின் அடையாளமாக தன்னை வந்து மாற்றிக்கொண்டார் என்பதை நாம் வந்து பார்க்கணும். அப்போ அந்த முறையில் ஒரு கொலையை, ஒரு 18 இஸ்லாமியர்களை கொண்டது, மிகப்பெரிய கொள்ளையை திட்டமிட்டு நடத்தியது, இதுதான் சிபி ராதாகிருஷ்ணனுடைய தகுதி. அதைத் தொடர்ந்து தான் 1998 மிகப்பெரிய வந்து கோவை கலவரம் நடந்தது. அந்த கோவை கலவரத்தில் கிட்டத்தட்ட 58 பேர் கொல்லப்பட்டார்கள். அதாவது அந்த தொடர் குண்டுவெடிப்பு நடந்துச்சுல, சீரியல் பாம் பிளாஸ்ட், அது நடந்தது. இப்போ எல்லாத்துக்கும் வந்து மூல காரணமாக இருந்த நபர் வந்து, அதுக்கு வந்து அந்த அந்த நடவடிக்கைகளுக்கு மூல காரணமாக இருந்த 97 கலவரத்தை திட்டமிட்டு நடத்திய ஒரு அயோக்கியம் தான் இந்த சிபி ராதாகிருஷ்ணன். இவ்வளோ அயோக்கியத்தனத்தை பண்ணிவிட்டு கடைசியாக என்ன அந்த ஆள் சொன்னார் அப்படின்னு சொன்னால், போலீஸ் செல்வராஜை கொலை செய்ததை வந்து கண்டு ஆத்திரமாகி போலீஸ் தான் அந்த வந்து குற்றங்களை செய்தார்கள் என்று போலீஸ் தரப்பில் வந்து அந்த பழியை தூக்கி போட்டார் இந்த ஆள். ஆகையினால் இவ்வளவு துல்லியமாக ஒரு கலவரத்தை நடத்துவதற்கு துணிஞ்ச ஒரு நபரை வந்து குடியரசு துணைத் தலைவராக போடுறது வந்து பொருத்தமாக இருக்கும் என்று நினைத்து தான் அவர்கள் வந்து போட்டிருக்கிறார்கள். அதில் நமக்கு இதில் வந்து யாரை வேணாலும் போடட்டும். ஆனால் நம்ம ஊரில் சில பேர் என்ன நினச்சிக்கிட்டாங்க, ஒரு தமிழனுக்கு குடியரசு துணைத் தலைவராகின்ற வாய்ப்பு கிடச்சிருக்குது, ஆகையினால் நமக்கெல்லாம் சந்தோஷப்படணும்னு சில பேர் பேசிகிட்டு இருக்கிறான். இப்போ ஏடிஎம்கே பழனிசாமி கூட ஆதரவு தெரிவிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். வைகோ கூட வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. இருந்தாலும் திமுக என்ன சொல்லுதோ அவங்களுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தனை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆகையினால வந்து நம்ம வந்து நமக்கெல்லாம் பெருமை தானே, ஒரு தமிழன் வந்து குடியரசுத் தலைவராக இருப்பது நமக்கெல்லாம் வந்து பெருமைக்குரியது தானே என்று சில பேர் அசட்டுத்தனமாக பேசுகிறாங்க. நீ தமிழனாக இருந்தாலும் சரி இருந்துச்சு, சிபி ராதாகிருஷ்ணன் ஒரு தீவிர ஆர்எஸ்எஸ் கிரிமினல், அவ்வளோதான். பாம்பு வந்து தமிழ்நாட்டு பாம்பாக இருந்தாலும் உத்தரப்பிரதேச பாம்பாக இருந்தாலும் பாம்பு கடிக்கும், கடித்தா நம்ம சாவோம். அதான் இது தமிழ்நாட்டு பாம்புங்கிறதுனால அது வந்து நமக்கு தமிழ்நாட்டுக்காரனுக்கு வந்தாலும் ஒன்றும் நல்லது செஞ்சிடாது. அதனால் ஒரு தமிழன் குடியரசு துணைத் தலைவராக வருகிறார், அதனால் நமக்கு மகிழ்ச்சி, தமிழ்நாட்டுக்கு பெருமை அப்படின்னு யாராவது பேத்தலாக பேசுனா அதை போல் வந்து ரொம்ப கேவலமான வந்து சிந்தனை வேறு எதுவும் கிடையாது. ரெண்டாவது விஷயம் வந்து இந்த சிபி ராதாகிருஷ்ணன் மிகப்பெரிய வந்து தொழில் அதிபரும் கூட. ஒரு தொழிலதிபர் எப்படி இருப்பான், மிகப்பெரிய தொழிலாளிகளை சுரண்டக்கூடிய இயல்பான குணம் கொண்டவர்களாக தான் இருப்பார்கள். அதனால் வந்து ஒரு கொலகாரன், ஒரு கிரிமினல் என்பது மட்டுமல்ல, தொழிலாளி வர்க்க விரோத சிந்தனை கொண்ட ஒரு நபர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் வந்து துணைத் தலைவருடைய யோகிதை. அதனால் அதுக்காக நம்ம சந்தோஷப்படுறதுக்கு எதுவும் இல்லை. சந்தோஷப்படுறது போல் அசட்டுத்தனம் வேறு எதுவும் கிடையாது. ரெண்டாவது வந்து செய்தி வந்து கடந்த 2 வாரத்துக்கு மேலாக சென்னையில் வந்து தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டத்தை நடத்தினாங்க. அந்த போராட்டத்தை தொடர்ந்து இப்போது வந்து மதுரை போன்ற நகரங்களிலும் இந்த தூய்மை பணியாளர்கள் எங்களை நிரந்தரப்படுத்தணும், தனியார் மயமாக்கக்கூடாது, இந்த தூய்மை பணியை வந்து தனியார் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு கொடுக்கக்கூடாது என்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி பல இடங்களில் இப்போது போராட்டம் தொடங்குவதை நாம் பார்க்குறோம். இந்த சென்னையில் நடந்த போராட்டம் வந்து ரொம்ப மோசமான அளவுக்கு கையாளப்பட்டு ஒரு நீதிமன்ற தீர்ப்பை காரணம் காட்டி அந்த போராடியவர்களுக்கு ஆதரவு தெரிவித்த வந்து வழக்குரைஞர்கள், பெண் வழக்குரைஞர்கள் பலரையும் காவல்துறை வந்து ரொம்ப காட்டுமிராண்டித்தனமாகவும் மனிதாபிமான மற்ற முறையிலும் சட்டவிரோதமாகவும் அவர்களை கையாண்டு வந்து ஒரு அடக்குமுறை செலுத்தியதை வந்து நாம் வன்மையாக கண்டிக்கிறோம். அதை நான் ஃபேஸ்புக்கில் கூட அதை பற்றி நான் கடுமையாக கண்டித்து எழுதியிருந்தேன். ஆக அதில் இப்போ வந்து அந்த பிரச்சனையில் அந்த மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 2000 தூய்மை பணியாளர்கள் நாங்கள் வந்து இப்போ 23,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறோம், எங்களை வந்து ராம்கிங்கிற ஒரு தனியார் நிறுவனத்திற்கு, அந்த ராம்கிங்கிற நிறுவனம் ஒரு பெரிய கொலைகார நிறுவனம், இதை பற்றி தொடர் மருதையன் வந்து ரூட்ஸில் வந்து மிக விரிவாக பேசியிருக்கிறார்.
அந்த நிறுவனத்துக்கிட்ட வந்து ஒப்படைக்கக்கூடாது. அந்த நிறுவனத்துக்கு போனால் நாங்கள் வாங்குகிற சம்பளத்தில் 6-7 ரூபா சம்பளம் குறைஞ்சி போயிடும். ஆகையினால இது வந்து மாநகராட்சி தான், மாநகராட்சியினுடைய ஊழியர்களாக தான் எங்களை கையாள வேண்டும் என்று அவர்கள் போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. அது வந்து இப்போது அந்த போராட்டம் தொடரும் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இப்போ தற்காலிகமாக அது வந்து ஒரு நின்று இருக்குது இப்போது. ஆனாலும் கூட அவருடைய கோரிக்கைக்காக தொடர்ந்து போராடப் போகிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை நிரந்தரப்படுத்துவது என்கிற அந்த கோரிக்கையை பலரும் ஆதரிக்கிறார்கள். நான் வந்து இப்போ அதை பற்றி திருமாவளவன் பேசும் பொழுது அந்த துப்புரவு பணியை, தூய்மை பணியை நிரந்தரப்படுத்துவது என்பது வந்து சரியானதல்ல. அது அந்த பணியில் வந்து குறிப்பாக வந்து அருந்ததிய மக்கள், ஆதி திராவிட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், அவங்க தான் கிட்டத்தட்ட 90 விழுக்காடு அவங்க தான் அந்த பணியில் செய்கிறாங்க. அப்போ அந்த பணியை நிரந்தரப்படுத்துவதன் மூலம் நிரந்தரமாக தாழ்த்தப்பட்ட மக்களும் இது வந்து அருந்ததிய மக்களும் சாதிய ரீதியாக அந்த தொழிலை செய்கிற மாதிரி நிர்பந்தப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை வருது. அதனால் நிரந்தரப்படுத்துவது என்கிற கோரிக்கை தவறானது என்று தோழர் திருமாவளவன் அவர் பேசியிருக்கிறார். அதையே கருத்தை வந்து அருந்ததியர் அமைப்பினுடைய தலைவர் அதியமானும் சொல்லியிருக்கிறார். ஆனால் அதற்கு நேர் எதிராக சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் சண்முகம் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இல்லை அது அப்படி பார்க்க முடியாது, அவங்கள நிரந்தரப்படுத்தணும். அவங்க நிரந்தரப்படுத்தினா அவங்களுக்கு சம்பளம் நிறையா கிடைக்கும். சம்பளம் நிறையா கிடச்சின்னு சொன்னால் அவங்க பிள்ளைகளெல்லாம் படிக்க வைப்பாங்க. இவங்க துப்புரவு பணியில் இருந்தாலும் அவங்களுடைய வாரிசுகள் வந்து வேறு வேலைக்கெல்லாம் போவாங்க. ஆகையினால வந்து அவங்கள நிரந்தரப்படுத்து தான் சரி. அது வந்து அதை நிரந்தரப்படுத்தக்கூடாதுன்னு பேசுகிறது வந்து தவறானது என்று தோழர் சண்முகம் வந்து ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கார். இந்த தோழர் சண்முகத்தினுடைய கருத்து தவறானது என்பது என்னுடைய கருத்து. தோழர் திருமாவளவனும் அதிகமானும் சொல்லியிருக்கின்ற அந்த தொழிலை நிரந்தரப்படுத்தக்கூடாது, அவர்களை வேறு வேலைக்கு மாற்றணும். இது வந்து ஒரு சாதி தொழிலாக வந்து நிரந்தரப்படுத்துவது வந்து கொண்டு போய் நிறுத்தும். அதனால் கூடாது என்ற அவர்களுடைய கருத்து முழுக்க முழுக்க சரியானது, நியாயமானது. அந்த கருத்தை நான் வந்து ஆதரிக்கிறேன். நான் ஆதரிக்கிறேங்க மட்டும் இல்லை, தோழர் திருமாவளவன் இந்த கருத்தை சொல்வதற்கு முன்னாலே நான் என்னுடைய முகநூலில் இதை வந்து நிரந்தரப்படுத்துவது என்பது தவறானது, இந்த தொழிலை வந்து மிக நவீனப்படுத்தி எல்லோரும் வந்து செய்கின்ற தொழிலாக மாற்றணுமே தவிர அது ஒரு குறிப்பிட்ட அடித்தட்டில் இருக்கக்கூடிய இன்னும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நிரந்தர தொழிலாக மாற்றுவது தவறு என்பதை நான் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் என்னுடைய முகநூலில் வந்து பதிவு செய்தேன். அதே கருத்தை தான் தோழர் திருமாவளவன் பேசியிருக்கிறார். ஆனால் திருமாவளவனுடைய இந்த கருத்தில் நான் உடன்படுறேன். ஏன்னு சொன்னால் இந்த தூய்மை பணி என்பது, இந்த ஸ்கேவெஞ்சிங் என்பது முழுக்க தாழ்த்தப்பட்ட அருந்ததிய மக்களுடைய குலத்தொழிலாக நீண்ட காலம் அப்படி தான் இருந்தது. அது இன்னமும் அப்படியே இருக்க வேண்டும் என்று தான் வந்து இந்த நிரந்தரப்படுத்தல் என்கிற கோரிக்கை கொண்டு போய் முடிக்கும். அதனால் அவர்களுக்கு நியாயமான அந்த அவங்க ஏற்கனவே வாங்கிட்டு 23,000 ரூபா சம்பளத்துக்கு குறையாத சம்பளத்தில் அவங்களுக்கு இந்த மாநகராட்சி தான் வேலை கொடுக்கணும். அதை தனியார் மயமாக்கக்கூடாது என்பதில் நமக்கு வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. இது வந்து முழுக்க மாநகராட்சியினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கணும். ஆனால் இந்த தொழிலை நாம் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்கள் செய்கின்ற தொழிலாக இனிமேலும் நீடிக்க வைக்கக்கூடாது. அது ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்களை நிரந்தரமாக வந்து அடிமைப்படுத்துகின்ற, இழிவுபடுத்துகின்ற, அவருடைய கண்ணியத்திற்கு வந்து பங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு செயல். அதனால் இந்த தொழிலை சாதி ரீதியாக வந்து செய்கின்ற மாதிரியான சூழ்நிலையை உடனடியாக மாற்றணும். இப்போ 2013 இது இந்தியாவில் வந்து கையால் மலமள்ளுவதை தடை செய்யணுங்கிற கோரிக்கையெல்லாம் நீண்ட காலமாக வந்தது. 2013 உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை தொடர்ந்து 2013 வந்து இந்த கையால் மலமள்ளுகின்ற இந்த தொழிலை வந்து தடை செய்து சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் இன்னை வரல, இன்றைக்கி 13 வருஷம் ஆச்சு அந்த சட்டம் வந்து. ஆனாலும் கூட இன்றைக்கும் கையால் மலமள்ளுகின்ற நிலை இன்னமும் நீடிக்குது. தமிழ்நாட்டிலே கூட சில இடங்களில் நீடிப்பதாக சொல்கிறார்கள். குஜராத்தில் இன்னும் மோசமாக இருக்குது. இந்த மலைக்குழியில் மக்கள் இறங்கி அதனால் சாகின்ற வந்து எண்ணிக்கை வந்து வருஷந்தோறும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. வட மாநிலங்களில் இன்னும் வந்து நிலைமை மோசமாக தான் இருக்குது. இப்போ கையால் மலமள்ளுகின்ற தொழிலில் கிட்டத்தட்ட 8 லட்சம் பேர் இன்றைக்கும் ஈடுபட்டிருப்பதாக புள்ளிவரங்கள் சொல்கின்றன. அதனால் இந்த அவலம் வந்து கண்டிப்பாக ஒழித்து கட்டப்பட வேண்டும். அதனால் வந்து இதை வந்து மிக நவீனப்படுத்தணும். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எல்லாருமே வந்து இந்த தொழிலில் வந்து கிட்டத்தட்ட 90 விழுக்காடு வந்து தாழ்த்தப்பட்ட மக்களும் அருந்ததிய மக்களும் தான் இருக்கிறாங்க. விதிவிலக்காக சில இடங்களில் 1-2 மிகவும் பிற்படுத்தப்பட்ட பகுதியில் வந்திருக்கிறான். மற்றபடி இன்றைக்கும் அது வந்து ஒரு சாதி தொழிலாகத்தான் நீடிக்கிறது. அதை நாம் எதுவுமே அனுமதிக்கவே கூடாது. இதை உடனடியாக இதில் வந்து திமுக ஆதரிக்கக்கூடிய பலரும் கூட இப்போ தனியார் மயங்கிறது எல்லா இடங்கள்லையும் தான் இருக்குது,
இப்போ இனிமேல் தனியார் மயங்கிறது தானே வந்து பொது ட்ரெண்டாகவே மாறி இருக்குது. இப்போ அதில் தமிழ்நாட்டில் மட்டும் திமுக அரசில் மட்டும் அது எப்படிங்க கேட்குறீங்கிற மாதிரிலாம் சில பேர் பேசுகிறாங்க. அவங்கள நிரந்தரப்படுத்தணுங்கிறதையும் பல பேர் வலியுறுத்துகிறார்கள். நிரந்தரப்படுத்துவது, அந்த தொழிலை அந்த குறிப்பிட்ட சாதியை சார்ந்த மக்கள் நிரந்தரமாக செய்வது என்பதெல்லாம் கொண்டு போய் முடியும். அதனால் என்னுடைய கருத்து அப்படின்னு சொன்னால், இந்த மனித மாண்புக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த முறை ஒழிக்கப்பட வேண்டும். குறைஞ்சபட்சம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் என்று இலக்கு வைத்து இந்த தொழிலில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும், இன்னும் சொல்ல போனால் இந்த தொழிலில் இந்த துப்புரவு பணியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பெண்கள் கைவிடப்பட்ட பெண்களாக, டெஸ்டிடியூட்ஸ், அது மாதிரி கைவிடப்பட்ட பெண்களாக, கணவனை இழந்தவர்களாக, ஆதரவற்றவர்களாக, குடிகார கணவனுடைய தொல்லையால் வந்து குடும்பத்தை நடத்த முடியாமல் நிர்பந்தத்துக்கு இந்த தொழிலுக்கு வந்த பெண்கள், இப்படி பெரும்பகுதி வந்து பெண்களாகத்தான் இருக்கிறாங்க. அதனால் அவங்கள பூரா எல்லாரையுமே மாற்று தொழிலில் உடனடியாக கொண்டு போய், இப்போ அது நீங்கள் வந்து எந்த தொழிலுக்கு வேணாலும் கொண்டு போங்க. இப்போ கட்டுமான தொழிலாக இருக்கட்டும், விவசாயமாக இருக்கட்டும், அதாவது நிலத்தை கொடுங்க, என்னமோ ஒன்று பண்ணுங்கள். அந்த தொழிலிருந்து அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள், அதே போல் அருந்ததிய மக்கள் அந்த தொழிலிருந்து முற்றாக விடுவிக்கப்பட்டு அவர்கள் வேறு தொழிலுக்கு மாற்றப்பட வேண்டும். இந்த தொழில் முழுக்க நவீனப்படுத்தப்பட வேண்டும். இப்போ ஐரோப்பிய நாடுகளில், அமெரிக்கா போன்ற தென் அமெரிக்கா போன்ற பல நாடுகளில், இந்தியாவை தவிர மற்ற எல்லா நாடுகளிலுமே அதை ரொம்ப நவீனப்படுத்திட்டுருக்காங்க. இப்போ நவீனப்படுத்துதல் என்பது மிக வேகமாக வளர்ந்துருக்குது. இப்போ ஆட்டோமேஷன், அதாவது எந்திரமயம் என்பது மிக வேகமாக அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. இது மாதிரி இப்போ சீனாவில் வந்து மனித ரோபோக்கள், அதாவது ஹியூமனாய்டு ரோபோ, அதாவது மனிதனைப் போலவே செயல்படக்கூடிய ரோபோக்களெல்லாம் வந்துட்டு குத்து சண்டை போடுது, ஹாக்கி விளையாடுது, கிரிக்கெட் விளையாடுது, மரம் ஏறுது, ரோபோக்கள்லாம். அப்போது இவ்வளோ வேலைகளை வந்து குத்துச்சண்டை போடுற அளவுக்கு ரோபோக்களை உருவாக்க முடியும்னு சொன்னால், அந்த துப்புரவு பணியை செய்கிறதுல வந்து ரோபோக்களை பயன்படுத்த முடியாதா என்ன? ஆகையினால நவீன தொழில்நுட்பம் இந்த இழிவை ஒழிப்பதற்கு பெரிய அளவில் துணை புரியக்கூடிய நிலைமையில் தான் இருக்குது. அதனால் இதை கையில் எடுத்துக்கொண்டு இதை நவீனப்படுத்த வேண்டும். அந்த மக்கள் அத்தனை பேரையும் அந்த தொழிலிருந்து வெளியேற்றி வேறு தொழிலுக்கு மாற்றி அவர்களை நிவாரணப்படுத்த வேண்டும். இந்த முறையை தமிழ்நாட்டிலாவது ஒரு 2 வருஷம் அல்லது 3 வருஷம் இலக்கை வைத்து அதை ஒழித்து கட்டணும். மாறாக அந்த தொழிலை நிரந்தரப்படுத்தக்கூடாது என்பது தான் என்னுடைய கோரிக்கை. அது மட்டும் இல்லை, இதை குறுகிய காலத்தில் செய்ய முடியும். இப்போ ஒன்றும் இல்லை, வந்து இதுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ISS, அதில் வந்து சுபான்ஷு சுக்லான்னு சொல்லி ஒரு ஆளை வந்து இந்தியாவிலேருந்து நாங்கள் அனுப்புகிறோம். ஒரு ஆளை வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புறதுக்கு 600 கோடி ரூபா செலவாயிடும். இந்த வெட்டி பெருமைக்கு வந்து 600 கோடி ரூபா செலவு பண்ண முடியும்னு சொன்னால், இந்த மக்களை இந்த காலங்காலமாக இழிவுபடுத்தப்படுகின்ற அவருடைய மாண்புக்கு வந்து பங்கம் விளைவிக்கக்கூடிய இந்த தொழிலிருந்து அவர்களை விடுதலை செய்கின்ற பொறுப்பு எல்லாருக்கும் உண்டு. ஒன்றிய அரசு, மாநில அரசு எல்லாருக்கும் உண்டு. ஆகையினால் இந்த நிரந்தரப்படுத்தல் என்கிற கோரிக்கையை நாம் கைவிட வேண்டும். அவர்களை மாற்று வேலைகளிலே அமர்த்த வேண்டும். அவர்களுடைய கண்ணியமான வாழ்க்கையை உத்தரவாதப்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கு சம்பளமும் மற்ற சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் என்று தான் நாம் கோரிக்கை வைக்க வேண்டுமே தவிர, இதை வந்து நிரந்தரப்படுத்தணும் என்று CPM தோழர் சண்முகம் சொல்வதைப் போல நிரந்தரப்படுத்துதல் என்பது சரியான அணுகுமுறை அல்ல. இது வந்து முழுக்க ஒரு கால இலக்கு வைத்து இந்த இழி நிலையிலிருந்து அந்த மக்கள் வெளியிலே கொண்டு வரப்பட வேண்டும், காப்பாற்றப்பட வேண்டும். எல்லோரையும் போல கண்ணியமான வாழ்க்கைக்கு அவர்கள் வாழ்க்கையை நடத்துவதற்கு அவர்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட வேண்டும். அந்த வகையில் தோழர் திருமாவளவன் வந்து அதிகமானவருடைய கருத்துக்கள் முழுக்க நியாயமானவை. அதை நாம் ஆதரிக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.